அனைவருக்குமே இனிய ஹாப்பி நியூ இயர். இப்போ வர 2026 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக எல்லாத்துக்கும் நல்ல வருஷமாக அமையணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இதுக்கு முன்னாடி போன வருஷம் 2025 எப்படி இருந்துச்சோ எல்லாத்துக்கும், ஆனால் அது நல்லா இருந்துச்சோ நல்லா இல்லையோ அதை விட்டுட்டு இதுக்கு மேலே வர வருஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நம்ம வாழ்க்கையை கொண்டுட்டு போவோம். ஆனால் எல்லா வருஷத்தை விடவே இந்த 2025 ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓடி போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்பயுமே நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓடிடும். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக வேலை அதிகமாக எதுவும் செய்யாமல் விட்டுட்டோமா அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதே மாதிரி தான் இந்த வருஷம் கொஞ்சம் வேலைகள்லாம் அதிகமாக போயிடுச்சு போல. அதனால கடன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ண கண்ணை தொடக்கிறதுக்குள்ள 2026 வந்துருச்சு. இதுக்கு மேலே வர காலங்களும் இன்னும் நம்ம சீக்கிரமாக நல்லா வளரணும், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே நம்மளை வந்து பிஸியாகவே வச்சுக்கணும். அந்த பிஸியில் வந்து குடும்பத்தை கண்டிப்பாக மறந்துடவே கூடாது. எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் குழந்தைங்க, கணவர், ஃபேமிலி எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போகணுங்க. காலையில் உட்காந்து எழுத ஆரம்பிச்சதாங்க நைட்டு வந்து கொரியராக டிஸ்பேச் பண்ணுறதுக்கே மணி 8 மணி போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா, சமைக்கலாம் அடுப்பிட்டு கண்டிப்பாக என்னால் போகவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். உடனே என்னோட கணவர் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் போட்டுட்டு வரும்போதே நியூ இயருக்கு கேக்கு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஓவன்லேயே கேக்லாம் செஞ்சலான்னு பார்த்தேன். இருக்கிற ஒர்க்கில் கண்டிப்பாக என்னால் அடுப்புக்கிட்ட போகவே முடியலங்க. நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. எல்லா ஆர்டர்ஸுமே வந்து டிஸ்பேச் பண்ணியாச்சு. குழந்தைங்களும் ரொம்பவே இந்த நியூ இயர் என்ஜாய் பண்ணாங்க. நைட்டு போல் நல்லா பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. கேக்லாம் வெட்டி இந்த நியூ இயர் வந்து அழகாக நம்ம வரவேற்றுட்டோம். இந்த 2025 எந்த விஷயம் நமக்கு சரியாக நடக்கலையோ அதை நினச்சி நம்ம வருத்தப்படுறதை விடவே எந்த விஷயம் நமக்கு நல்லா நடந்துச்சு, நம்ம ஆசைப்பட்டது எது நடந்துச்சோ அதை நினச்சி கடவுளுக்கு நன்றி சொல்லிடலாம். 2026 கடவுள் எனக்கு எது செஞ்சாலும் நல்லதா மட்டும்தான் எனக்கு இருக்கும். நான் கண்டிப்பாக நம்புகிறேன்.